துன்பங்கள் அதிகமா தான் வாழ்க்கையில நிகழும்போது கோவில், ஜீவசமாதி, மன நிம்மதியை தேடி போடுற விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா? அது ஏன் துன்பங்களுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து போறாங்க இறைவன தேடி? இப்ப ஆக்சுவலி நாம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுன்னு தெரியுங்களா? ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இல்லையா? அந்த சமயத்துல தான் அவன் விழிப்போட இருக்கணும். ஏன்னா, அந்த சந்தோஷமான நிலையில தான் என்ன பண்றான்னே தெரியாது. அப்ப என்ன பண்றான்னா, அந்த சந்தோஷமான நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு, துன்பம் ஒரு வேளையில என்ன பண்றான்னா, நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கே, என்ன காப்பாத்த மாட்டாங்களா? எனக்கு ஒரு விடை கிடைக்காதா? அப்படி தேட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சரியாவாதா? அந்த கோயிலுக்கு போனா சரியாவாதா? இல்ல இந்த ஜீவ சமாதிக்கு போனா அப்ப சரியாகாதா? அப்படின்னு அவன் தேடல் போயிட்டே இருக்கு. அப்ப போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அவன் எதுக்காக வரான்றது அவனுக்கே தெரியல. அப்ப அவன் அவன் செஞ்ச தவறு என்ன? அந்த இத அனலைஸ் பண்றதே கிடையாது. ஆனா சந்தோஷத்துல ஆடிட்டு, துன்பம் வரும்போது கோயிலுக்கு போறான். ஆனா அங்க போயிட்டு அவன் வேண்டியது கிடைக்குதுன்னா, அங்க அவன் போய் சரண்டர் ஆகுறான். இறைவா என்ன காப்பாத்து. ஜீவசமய சித்தரே என்ன காப்பாத்து. அப்படின்னு அவங்க சரண்டர் ஆகுறான். சரண்டர் ஆகுறப்ப அவனுக்கு ஒரு விஷயம் சரியா நடக்குது. ஆனா எல்லாருமே கோயிலுக்கு போனா எனக்கு நல்லது கிடைச்சது. நீ சுயநலத்தோட தான் போற. ஆனா லாஸ்ட் வரைக்கும் தன்னை திருத்த போகல. தன்னை பார்க்க போகல. தாங்கிட்ட இருக்கக்கூடிய தவற யாரும் மாற்ற போகல. எனக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் போறேன். இததான் எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க அங்க போயிட்டு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, இறைவா என்ன காப்பாத்து அப்படின்னு உங்களுக்கு நடக்கும். திரும்ப நீங்க தப்ப செய்வீங்க. திரும்ப அதே மாரி போகுங்க. அப்ப துன்பம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதன் துன்பமே வரக்கூடாதுன்னா, தான் தன்ன பார்த்து, தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே விடணும். அவன் விட ஆரம்பிச்சாலே அந்த துன்பம் வராது. ஏன்னா, ஒரு துன்பம் இப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும். எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் ஜெயிச்சுருவேன். எனக்கு நம்பிக்கை அவங்க குடுப்பாங்க. என் புள்ள என்ன காப்பாத்துவான். இந்த மாரி விதத்துல தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் துன்பத்துக்கே காரணம். அது மறுக்கிறீங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு துன்பம்னா எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு அது நான் அந்த வண்டி நாளைக்கு எனக்கு கிடைச்சிடும். என் புள்ள நாளைக்கு ஐஏஎஸ் ஆயிடுவா. எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வைக்கிற? அதுவே நடக்குது விடு. நீ அதுக்கு முயற்சி மட்டும் செய். அப்ப ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே தேவையில்ல. அந்த எதிர்பார்ப்ப விட்டாலே மனுஷனுக்கு துன்பமே கிடையாது. அப்ப எல்லாரும் நானி ஆயிடுவேன்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. என்னன்னா, ஜஸ்ட் அந்த எனக்கு தேவையானது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். ஸோ அதனால ஜீவசமாதி போனேன்னா, அங்க நான் இந்த வைப்ரேஷன்ஸ் என்னுடைய எண்ண அலைகள் சரியா இருந்துச்சுன்னா, நீங்க என் பக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அப்ப சித்தர்கள் எல்லாம் எப்படின்னா, அவங்களோட எண்ண அலைகள நிறுத்தி, அவங்கள அமைதியா வச்சிருந்தவங்க. அப்ப அவங்களுக்குள்ளயே அந்த ஜீவன அடக்கி அங்க சமாதி ஆனவங்க. அப்ப அங்க போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுடைய மூளைகள்ல இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள், அவருடைய அதிர்வுகள் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும்.